கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. போரை காட்டிலும் பயமுறுத்தும் ஒன்றாக இந்த தலைமுறைக்கு ஒரு விஷயம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை நான் ஒவ்வொரு நாளும் சமீப நாட்களிலே பத்திரிகைகளில் கட்டுரைகளாக நான் வாசிக்கிறேன். அது பார்த்தால் பிரயோஜனமானதாக பல வகையில் தெரிந்தாலும் இந்த தலைமுறையின் மனதை, பார்வையை, வாழ்க்கையை பாதித்துக் கொண்டே இருக்கிற ஒன்றாக இருக்கிறதா? அது நம்முடைய கையில் இருக்கிற இந்த போன் தான். சில நேரங்களிலே நாம் இப்படி நான் சொல்வதை காதுல கேட்கும் போதே கூட ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று சிலருக்கு தோன்றலாம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்கிறது. நான் தொடர்ந்து அன்பை குறித்து செய்தியாக பேசிக்கொண்டே வந்தேன். மவுண்ட்ல இருக்கும் பொழுது ஒரு செய்தி எடுத்தால் 7 வாரங்களுக்கு பேசுவேன். அன்பு எல்லாருக்கும் பிடித்தது, எல்லாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது, விரும்புவது, அப்படி நினைச்சுதான் நான் பேசுறேன். ஆனால் அது ஒரு சிலருக்கு கோபத்தை, சலிப்பை ஏற்படுத்தியதை நான் கவனித்தேன். அதுபோல இன்று நாளிதழிலே ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். மிக தெளிவாக அவர் ஒரு ஜட்ஜ், அவர் இந்த சமுதாயத்தில் இருக்கும் போக்கை, குற்றங்களின் பின்னணியில பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு கட்டுரை எழுதினார். இந்த போன் வழியாக இந்த தலைமுறையின் மனநிலை, அவர்கள் காரியத்தை புரிந்து கொள்வது, ஒன்றை பார்ப்பது, ஏற்றுக்கொள்வது, சகித்துக் கொள்வது, நபர்கள் நடுவில் இருக்கிற உறவில் எப்படி இருப்பது, இதெல்லாம் சிக்கல் ஏற்படுத்திவிட்டது. சபையராகிய நாம் வேத வசனங்களில் இருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது சமுதாயத்திலே ஒரு கொரோனா பரவுமானால் அதை பற்றி தேடி தெரிந்து கொள்கிறோம். நம்மை காப்பாற்றிக் கொள்ள கவசங்களை அணிந்து கொள்ளுகிறோம். அப்படி நாம் நடந்தோம். அதுபோல் இந்த விஷயத்திலே நாம் கவனமா இருக்க வேண்டும். உங்கள் கையில் இருக்கிற இந்த போனை நீங்கள் எவ்வளவு தடவி கொடுக்கிறீர்களோ அது அவ்வளவு உங்களுக்கு குழி வெட்டி கொண்டிருக்கும். எல்லாருடைய மனசாட்சியிலுமே நீங்கள் அதை உணரலாம். ஆம் என்று உணர்வீர்களானால் எச்சரிக்கையா இருக்க. இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆலோசனை சங்கத்திலே உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து இருக்க கண்டார்கள். அவன் முகம் தேவதூதனின் முகம் போல் இருக்க கண்டார்கள். உங்கள் முகம் எதுவாக, என்னவாக இருக்க நீங்கள் விரும்புகிறீர்கள்? இன்றைக்கு ஒருவர் தன் முகத்தை எப்படி காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன முகம் டல்லா இருக்க, என்ன முகம் கருத்து போயிடுச்சு, இதுக்கு முன்னால் அப்படி இல்லையே. அப்ப ஒரு காரணம் சொல்லுவோம். இன்னைக்கு வெயில்ல ரொம்ப அலைஞ்சேன், 10 நாள் ஜுரம் அடிச்சது, மனசு சரியில்லை. ஏன்னா நமக்கு ஒரு பழமொழி தெரியும், அகத்தின் அழகு முகத்துல தெரியும். சில முகம் திருட்டு முகம், என்னென்னமோ முகம் நம்ம சொல்லுவோம். வெகுளி முகம், பயந்த முகம். நம்ம அந்த முகத்தையே பல வெரைட்டியா பேசுறவங்க, பார்க்கிறவங்க தான். ஆனா இங்க பார்க்கிறது என்னன்னா, அந்த முகம் பிரகாசமா இருந்தது. சின்ன குழந்தைகளை பார்க்கும்போது, ஏன் யார் குழந்தையா இருந்தாலும் நமக்கு ஆசையா அள்ளி தூக்கிறோம்.
அந்த முகம் ஒரு பிரகாசமான முகம். ஏன்னா அதுல கள்ளங்கபடம் இல்லாத ஒரு முகம். அது யாருன்னே அதுக்கு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. எந்த விதமான முன்னோக்கம் எதுவுமே கிடையாது. பழைய ஹிஸ்டரியும் அந்த குழந்தை வச்சிருக்காது. என்கிட்டயும் அந்த குழந்தையோட ஹிஸ்டரி சாதகமா எதுவுமே இருக்காது. பிரைட்டா. சோ உங்க முகம் என்னவா இருக்க விரும்புறீங்க? என் முகம் எப்படி இருக்க நான் விரும்புறேன். இப்படி இருக்க நான் விரும்பலாமா? இவர் என்ன சாதனை பண்ணிட்டாரு, இவர் முகம் இப்படி இருக்கு? இந்த வசனம் இங்க படிக்கிறோமே, தேவ வசனம் அந்த மனுஷனோட வாயில் இருந்தது, வைராக்கியம் இருந்தது, அந்த மனுஷனுக்குள்ள விசுவாசம் இருந்தது, பரிசுத்த ஆவியின் ஆலயமாக அந்த மனுஷன் இருந்திருக்கிறார். அந்த இந்த வசனம் வரைக்கும் அவரை பத்தி என்ன சொல்ல தொடங்கினாங்க, அவரை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த இடத்துல பார்த்தா அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். இந்த தலைமுறை பிள்ளைகள், பெரியவர்கள், சகோதர சகோதரிகள், நம்முடைய முகம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய முகத்திலே ஒரு பிரகாசம் இருக்க வேண்டுமானால் என்ன செய்யலாம்? இன்னைக்கு கடைப்பகுதிக்கு போயிட்டு இருந்தேன். அங்க நான் ஒரு ஓரமா உட்கார்ந்துருந்தேன், கொஞ்ச நேரம் எழுதிட்டு படிச்சுட்டு இருந்தேன், டைம் இருந்தது. அப்ப என்னை எதிர்க்க ஒரு ஆட் பார்த்தேன். அது ஆர்கானிக் ஸ்டோர். அதுல ஸ்கின்கான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அதுல அவன் ஒரு சின்ன ஒரு பொருளை போட்டுட்டு இதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னான்னு சொல்லி 3 கேட்டகரியா போட்டிருக்கான். முதல்ல 98% ஷைனிங், 95% ஸ்மூத். அவர் இன்னொன்று போட்டான், மறந்துட்டேன். அவனே கூட ரொம்ப பயந்துன்னு தான் கேர்ஃபுல்லா போடுறான். 100% அப்படின்னு போடல. பாருங்க, அந்த ஒரு சிறிய பொருளை நீங்கள் உங்கள் முகத்திலே தடவினால், இத்தனை நாட்களுக்கு பயன்படுத்தினால் உங்கள் முகமானது முகமா ஆக்சுவலா முகமா இல்ல, இந்த தோல் ஸ்கின்னு தான். நம்ம முகம் பிரைட்டா இருக்கணும்னு நினைச்சா என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த தோலை பிரைட் பண்ணணும்னு நினைச்சுக்கிறோம். நம்ம இந்த முகம் பிரைட் ஆச்சு இல்ல, இதுக்கு தோல் பிரைட் பண்ணல இவரு. நம்ம அதனாலதான் ரொம்ப பெரிய முயற்சி எடுத்துக்கிறோம். முகம் பிரைட் ஆகணும்னா தோலை பிரைட் பண்றோம், வெறும் இந்த மெல்லிய தோலை தான். ஆனா இந்த மனுஷனுடைய விசுவாசம், அவனுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவி, அவனுக்குள்ள இருந்த தேவ பக்தி ஃப்ரீயா, எந்த செலவும் கிடையாது. முகம் தேவதூதனை போல பிரகாசித்ததா. இதை நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணலாம், எல்லாருக்குமே சாத்தியமாகும். சரி, இப்போ அடுத்த 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். இந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி? காரியம் இப்படியா இருக்கிறது அப்படின்னா, அவரை புருஷன் சொல்லி ஒரு இடத்துல நிக்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ ஸ்தேவானை அவருக்கு சொல்லப்பட்ட தகவல்ல அந்த ஆசாரியர் வாங்கிட்டாரு. அப்போ இவரை பார்த்து, காரியம் இப்படியா நடக்குது, இப்படியா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னா, இந்த இடத்துல அவர் பதில் சொல்லணுன்றதே கிடையாது. இந்த மாதிரி உன்னை பற்றி ஒரு புகார் வந்திருக்கிறது, இப்படியா நீ பண்ணிட்டு இருக்க, அந்த டோன் தான். கிரேக்கத்துல அந்த விளக்க உரையில அவன் அப்படிப்பட்ட ஒரு தோரணையில தான் கேள்வி கேட்டிருக்க. இப்போ இவர் வாய்ப்பு எடுத்துக்கிறார். எப்பவுமே ஒரு பிரசங்கியார் ஒரு மனிதனை சந்தித்தால் அவனோடு பேசும் வாய்ப்பை எடுத்துக்குவாங்க. அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா போதும், கேள்வி எந்த கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, அவங்க ஓபன் ஆகி ஒரு கேள்வி, ஏதோ ஒரு கேள்வி கேட்டா கூட போதும், அந்த நபரிடத்திலே இந்த சுவிசேஷகன், இந்த பிரசங்கியார் அந்த கேள்வி வழியா உள்ள போய் இவர் என்ன சொல்ல வரணும் அதை சொல்லிடுவார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்னுடைய வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள். ஒரு புதிய நபர் அமைதியா இருந்தா நான் அமைதியா இருப்பேன். நான் கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை நான் கேட்டு அவர் பதில் சொல்லும் போது பதில் சொல்றதை பார்ப்பேன். அவர் இன்ட்ரெஸ்டா பதில் சொல்றாரா, அவர் ஒரு வார்த்தையில முடிச்சாருன்னா நான் அதுக்கப்புறம் பேசுறது கஷ்டம். அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாருன்னா போச்சு, மொத்தமா அவருக்கு என்ன சொல்லி முடிக்கணுமோ சொல்லி முடிச்சிருவேன்.
ஆண்டவரை பற்றி தான். அப்படி கிறிஸ்துக்குள்ளே பொதுவான மனிதர்கள் அநேகர் கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. இங்க இப்போ இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவ்வளவு திரளான ஜனங்கள், முக்கியமானவங்க முதல்ல இருக்கிறாங்க. மகா பிரதான ஆசாரியனிலிருந்து தேவாலயத்தின் பிரமுகர்கள் எல்லாருமே இப்ப இருக்கிறாங்க. ஒரு நல்ல சான்ஸ். 2ஆம் வசனம், அதற்கு அவன் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள். என்ன மாதிரி ஆரம்பிச்சாரு பாருங்க. சகோதரரே, அந்த இடத்துல ஒரே இன மக்கள் ஆகிய அவர்கள், இஸ்ரவேலாகிய அந்த இன மக்கள், சகோதரரே, யூத மக்கள் சகோதரரே. அடுத்தது ஹானரா சொல்ற, பிதாக்களே கேளுங்கள். ஏன்னா எல்லாமே சீனியர். தனக்கு முன்னால் இருக்கிற அந்த மகா பிரதான ஆசாரியர், தேவாலய பணியாட்கள் எல்லாமே சீனியரா இருக்காங்க. அவங்களை என்னன்னு சொல்றாரு? ஃபாதர்ஸ். அவன் கண்டிப்பா கொஞ்சமாவது லிசன் பண்ணி ஆகணும். இல்ல ஒரு இடத்துல நாம் எப்படி பேசுகிறோம்? மரியாதையோடு பேசும்போது, கனத்தோட அவளுக்குரிய மரியாதை கொடுத்து பேசும் பொழுது நாம் கவனிக்கப்படுவோம். இந்த தலைமுறைக்கு அது ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறது. ஸ்பீக் ஹானரபிளி. மரியாதையுடன் பேசுங்க. இன்னொரு சந்தர்ப்பம் இன்றைக்கு எனக்கு வந்தது. பார்க்கிங்ல வண்டியை விட்டுட்டு வண்டியை எடுக்கிறோம். அந்த இடத்துல அவர் தூரமா தான் நின்றுட்டு இருக்காரு. விஷ் பண்ணாரு, விஷ் பண்ண. இன்னொரு சந்தர்ப்பம், ஒரு ரெஸ்ட் ரூம், அது உள்ள நுழையிறோம். அங்க எப்பவுமே கிளீன் பண்ணிட்டுல ஒரு ஓரமா நிற்பாங்க. அவர் ஒரு ஓரமா நிக்கிறாரு, என் கிட்ட எல்லாம் வரல, ஓரமா நிக்கிறாரு. உள்ள போனோன்னு விஷ் பண்ணாரு. விஷ் பண்ண உடனே எனக்கு அந்த இடத்துல அவருக்கு விஷ் பண்ணமா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சேன். ஆனா அவரு ஒரு 60 வயது மனிதனாக இருப்பார். நான் விஷ் பண்ணிட்டு போயிட்டேன். போயிட்ட பிறகு நான் சிந்திச்சேன், ஏன் நான் தயங்கினேன்? ரெஸ்ட் ரூம்ல ஒரு ஓரமாக நிச்சயமா அதை சுத்தம் பண்ணுகிற ஒருவர் யூனிஃபார்ம்ல தான் நிக்கிறார். அவர் என்ன விஷ் பண்ணார். நான் யோசிச்சேன் அதுக்கப்புறமா, இங்க எதனா காசு கொடுப்பாங்களா? ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லாருமே போயிடுவாங்களே. ஒருவேளை நான் யோசிச்சேன், ஒருவேளை யாராச்சும் கூட ஏதாவது காசு கொடுத்துட்டு போவாங்களோ, அதனால அந்த நபர் சொல்றாரோ. நான் ஹெசிடேட் பண்ணேன், நான் தயங்கினேன் அவருக்கு நான் விஷ் பண்றதுக்கு. ஆனா போய் பண்ணிட்டேன். அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் செஞ்சுச்சேன். கிவ் ஹானர். இந்த மனிதன் நிக்கிற இடம், அந்த சூழல், அதுக்கு முன்னால் இருந்த வரலாறு எல்லாம் ஸ்தேவானுக்கு தெரியும். ஒரு ஒரு பேதையான மனுஷன் கிடையாது. முழு ஹிஸ்டரியும் உள்ள வச்சிருக்கிறார். தைரியமான ஒரு மனுஷன், கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக நின்று கொண்டிருக்கிறார். பேசி முடிச்ச உடனே நம்மளை சாவடிச்சுவானுங்க நல்லா தெரியும். ஆனா எப்படி ஆரம்பிச்சாரு? சகோதரரே, உறவு முதல்ல கனெக்ட் ஆகுது அவங்களோட. அட்லீஸ்ட் பிதாக்களே ஆனர் கொடுக்கிறார். ஏன்னா இவர் சொல்ற விஷயத்த அவங்க மிஸ் பண்ணக்கூடாது, அவங்க கேட்டாகணும். நம்ம ஒரு இடத்துல எப்படி பேசுகிறோம்? ஒரு புதிய இடத்துல எப்படி பேசுகிறோம்? ஒருவரை கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்படி பண்ண வேண்டுமானால் அவரிடத்துல எப்படி பேச வேண்டும்? அவங்க என்கிட்ட போன் பண்ணி கேட்பாங்க, புதிய மக்கள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி தொடங்கணும். ஒன்றும் இல்லை, மரியாதையா, அன்பா, கனிவா, அவங்க மேல அக்கறையா போதும். யார் வேணாலும் பேசுவாங்க, கவனிப்பாங்க, பதில் சொல்லுவாங்க, அவங்க நம்மளோட பேச விரும்புவாங்க. எவ்வளவுதான். இப்ப இவர் பேச தொடங்குறாரு. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னே. இப்ப இந்த முழு ஹிஸ்டரி நம்ம இப்ப படிக்க முடியாது. நமக்கு ஸ்தேவானை பற்றி அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவர் சொன்ன விஷயத்தை நீங்க வீட்டுல படிச்சுக்கங்க. அவர் என்ன பேசினாரு இரவு நீங்க படிச்சுட்டு, எப்படி ஒரு விஷயத்த அந்த யூத மக்களுக்கான வரலாற்றை சொல்லி எப்படி அவர் தன்னுடைய பிரசங்கத்தை பிரசன்ட் பண்ணாருன்றத நீங்க படிச்சுக்கங்க. இப்ப முக்கியமா இந்த இடத்துல இவர் பேசினதை என்னவாக சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள்னா, ஸ்தேவானுடைய பிரசங்கம் என்று மாத்திரம் சொல்லாமல் ஒரு டிஃபென்ஸ் ஸ்பீச், தற்காப்பு வாதம், ஒரு டிஃபென்ஸ் ஸ்பீச் தான் இது. ஆக்சுவலா இப்படியா இருக்கு, இப்படியா நீ பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி உன்னை பத்தி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இவர் டிஃபெண்ட் பண்ணணும். ஐயா, நான் நோக்கம் பாருங்க, நான் என்னதான் சொல்றேன் அப்படின்றதுக்காக ஒரு தற்காப்பு வாதம் இங்க வைக்கிறார்.
அதுதான் இந்த இடத்துல ஸ்தேவானோட ஸ்பீச். 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும். இப்போ அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய், அதுக்கு முன்னால என்ன மாதிரியான ஒரு சூழல், இதை நாம நிச்சயம் படிச்சுதான் ஆகணும். அந்த பிரசங்கத்தோட முடிவுல அவர் ஒரு பாயிண்ட்ல அந்த எதிரில் இருந்தவங்களை ஏற்கனவே வசனத்தில் இருக்கிற வார்த்தையை கொண்டுதான், ஆனா ஒரு கடினமான ஒரு எண்டை தான் அவர் வைக்கிறாருங்க. ஒரு கடினமான ஒரு வெரி ஹாட் டாப்ல தான் முடிக்கிறார். அவர் எப்படி முடிக்கிறார் பாருங்க. 51 இருந்து, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, எதிர்த்து நிற்கிறீர்கள். இப்படியா இருக்கிறதுன்னு கேள்வி கேட்டவருக்கு நீங்க இப்படியே செய்து கொண்டு வந்திருக்கிறீர்களே அப்படின்ற லிஸ்ட் கொடுக்கிறார். இந்த இடத்துல ஸ்தேவானுக்கு வேற வழியே கிடையாது. ஸ்தேவான் இப்படிதான் இந்த எண்ட் ஸ்பீச்சை கொண்டு வந்து ஆகணும். ஏன்னா இந்த வணங்கா கழுத்துள்ளவர்களே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எல்லாமே வசனத்தில் இருக்கிற டேர்ம் தான் அது. ஆக்சுவலா ஒரு யூத மனிதன், மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன், உயிர்த்தெழுந்த பிறகும் அவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன், அவனை இவ்வளவு வரலாறு சொல்லிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து சற்று கடிந்து கொண்டு முடிக்கிறார். இது அவசியம். இதை ஆண்டவர் இயேசு செய்திருக்கிறார், யோவான் ஸ்நானகன் செய்திருக்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இப்படித்தான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு தெரியுது, this may be the last speech. இவர்கள் மத்தியில் நின்று பேசுகிற கடைசி பேச்சாக கூட இது இருக்கலாம். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அப்பதான் அவன் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவனாக. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றான். பூலோகத்துக்கும் பரலோகத்துக்குமான ஒரு தொடர்பு இங்க இந்த இடத்துல பூமியில பல்ல கட்சிக்கிட்டு இவனை கொலை செய்வதற்கு ஒரு கூட்டம் தயாரானது. இங்கே பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாக இந்த ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு காட்சி தெரிகிறது. அந்த காட்சி என்ன? வானம் திறந்திருக்கிறதை பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் ஆகிய சபை இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு அதுக்கு 2 இடத்துல தொடர்பு எப்பொழுதுமே இருக்கிறது. பரலோக வீட்டுக்கும் இந்த தேவனுடைய வீடாகிய சபைக்குமான ஒரு தொடர்பு. ஏன் நாம் சபையாக கூடும் பொழுது பயபக்தியோடு தேவனை தொழுது கொள்வதில், தேவ பிரசன்னத்துல கவனமா இருக்கணும்ன்றது. இந்த கூரை மேல் தளம் இருக்குல்ல, இந்த மேல இருக்கிற கூரை இருக்குல்ல, அதோட நம்மளோட செயல்பாடெல்லாம் முடிஞ்சு மூடப்படுவதல்ல. இந்த பூமியில நாம் 2 பேர் கூடும் பொழுது தேவ பிரசன்னம் அங்கு இருக்கிறது, ஆண்டவர் அங்கு இருக்கிறாரா, பரலோக வாசல் அங்கே நமக்காக திறந்து கண்காணிக்கிறதா, பார்க்கிறதாமே. அப்போ இந்த சபையோடு கூட அந்த தேவ தொடர்பு என்பது இருக்கிறது. அதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, ஆண்டவர் இயேசுவை கண்டதாக இங்கு வாசிக்கிறோம். வானம் திறந்திருக்கிறதையும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில், சங்கீதம் 110:1-4. நீருடைய வலது பார்சத்திலே உட்காரும். அப்போ ஆண்டவர் இயேசு பரலோகத்திலே தேவனுடைய வலது பார்சத்திலே அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம வாசிக்கிறோம்.
எபிரேயர் 1:13 புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவி அதை பதிவு செய்கிறாரு. Hebrew 1:13 போடும் வரைக்கும். அப்போ வலது பார்சத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாம பல இடங்களிலே பதிவு செய்து விட்டார். அது மாற்றவே முடியாது, அது கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா இவர் திடீர்னு கற்பனையா சொன்னாரு, ஒரு பக்தி பரவசத்துல இவர் அப்படியே சொல்லிட்டாரு, அப்படி கிடையாது. உண்மையாகவே வானம் திறந்திருக்கிறதை கண்டார். அந்த மனுஷனோட லைஃப், அந்த மனுஷனை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு, அந்த மனுஷனுக்காக அந்த நேரத்துல வானத்தை திறந்தான்றது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. தேவகுமாரன் பூமியில் இருக்கும் பொழுது வானம் திறந்து 2 முறை பரலோகத்தின் பிதாவானவர் இவருடைய நேசகுமாரன்னு பேசினார். ஒரு அட்டஸ்டேஷன் பண்ணாருங்க. அதை ஜனங்கள் கேட்டாங்க. சிலருக்கு அது இடி முழக்கம் மாதிரி கேட்டுதான். அப்போ வானம் திறந்து பூமியில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு, தேவனுடைய குமாரன் கூட இல்லை, ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்காக அங்கிருந்து ஒரு அட்டென்ஷன், ஒரு கவனம், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. காலையில ஒரு 10-11 மணிக்கு முதல்வர் அவர்கள் அருகில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்தாரு. பரிசுகள் எல்லாம் கொடுத்தாரு. நம்ம சபையை சேர்ந்த ஒரு பிள்ளை கூட ஒரு பரிசு படிப்புக்காக வாங்கினாங்க அவர் கையில. அவரு அங்கெல்லாம் முடிச்சுட்டு திடீர்னு வந்து நம்ம வீட்டு கதவை தட்டி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் உங்களை பார்க்கணும் அப்படின்னு எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும்ல, ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும்ல, ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும்ல. அதெல்லாம் நடப்போறதில்லை. நடக்கலாம், அது ஒன்றும் பெரிய ஒரு குதிரை கொம்பும் கிடையாது, நடக்கலாம் கூட தான். ஆனா இங்க இது பூமியில ஒரு மனிதன் நிற்கிறான், அவன் இன்னும் சில நிமிடங்களிலே கொலை செய்யப்பட போகிறான். இந்த இடத்துல ஒரு தனி மனிதன், கவனிங்க, விசுவாசம் உள்ளவனாக தேவனை நேசிக்கிறவனாக இருப்பான். ஆனால் பரலோகத்தை திறக்க கூட தேவன் அஞ்சுவதில்லை, அவர் தயங்குவதில்லை. அவர் பரலோகத்தை திறக்கிறதுக்கு அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை. சரி, என்ன சாதனை பண்ணாரு இவரு? என்ன பெருசா சாதிச்சுட்டார் இந்த சேவான்? அவருடைய சாதனையின் பட்டியல் கூட எதுவுமே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுலை கம்பேர் பண்ணா இவர் ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். வாழ்நாளும் கம்மி, செலக்ட் பண்ணது சோறு போடுற வேலைக்கு. ஆனால் அந்த மனிதனுக்குள் இருந்த விசுவாசம் நீங்க நினைச்சா உங்களுக்குள்ள இருக்கு, நான் நினைச்சா எனக்குள்ள இருக்கலாம். பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீங்க நினைச்சா உங்களுக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. வானம் திறக்க. அது ரொம்ப ஆச்சரியம். கிறிஸ்துவானவர் என்ன மாதிரி அவருக்கு தென்பட்டாரோ, தேவனுடைய வலது பாகத்தில் இயேசுவானவர் எங்க? இயேசுவானவர் நிற்கிறதை, அந்த பொசிஷன் தமிழ்ல எழுதி வச்சுக்குது. இருக்க அப்படின்னா உட்கார்ந்து இருக்கன்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா நான் எப்படி அதை பாக்குறேன்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு பெருசா பாக்குறேன். அதை நிற்கிறதை கண்டு எப்படி இருக்கு, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இந்த சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. முடிக்கிற டைமுக்கு நான் எப்பவுமே வருவேன். அந்த வாசனை வரும்போது நான் கரெக்டா வருவேன். அப்படி உள்ள வரும்போது ஒரு சகோதரி எழுந்தாங்க, இன்னொருத்தரும் எழுந்தாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, ஹெட் மாஸ்டர் வர்ற மாதிரி எழுந்திருக்கிறீங்களான்னு. அப்ப சொன்னாங்க, இல்ல போன் வந்தது எழுச்சேன்னாங்க. அவங்க சொல்லாம இருந்தா கூட எனக்கு கொஞ்சம் மரியாதையா நினைச்சிருப்பேன். ஆனா அந்த நேரத்தில் அப்படி ஒரு கமெண்ட், அது ஒருத்தரால் மட்டும்தான் சொல்ல முடியாது, எனக்குதான் தெரியும், சொன்னாங்க. அப்படி எழுச்சது அப்படின்றது எப்படி இருக்கு, நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? இட்ஸ் அன் ஹானர் தானே. நமக்காக எழுந்திருக்கிறாங்கன்னா இல்லையா, நம்ம அப்படிதான் ஃபீல் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து நின்றார். அப்ப இந்த ஒரு மனிதனோட விசுவாசத்தையும், அந்த மனுஷனோட வைராக்கியத்தையும், அந்த மனுஷனுக்குள்ள தேவன் மீது இருந்த பிரியத்தையும் ஹானர் பண்றதுக்கு இப்படி ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்வாரானால், இன்றைக்கும் உங்கள் விசுவாசம், தேவன் மீது இருக்கிற உங்கள் பிரியம் உண்மையா இருக்குமானால், is ready to stand and give a standing ovation honor. சொல்றாங்கல்ல, இப்பெல்லாம் ஒரு பாட்டு பாடி முடிஞ்ச உடனே 3 ஜட்ஜி எழுச்சி நிட்டாங்க, 4 ஜட்ஜி எழுச்சி நிட்டாங்க. ஐயோ எவ்வளவு பெரிய விஷயம்ன்றாங்கல்ல.
இங்கே ஆண்டவர் இதை செய்தார். இவரை படைத்தவர் செய்தார், சிருஷ்டிகள் செய்தார். இவருக்காக ஜீவனை கொடுத்தவர் அங்கே பரலோகத்தில் இருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனிதனோட ஒரு செயலை அப்படி கவனிச்சு அப்படி பரலோகத்தை திறந்து ஒரு விஷயத்தை அவருக்கு காட்டணும்ன்ற அவசியம் இல்லவே இல்லை, அவசியமே இல்லை. அது ஸ்தேவானுக்கு அவர் எதிர்பார்த்து கேட்டு கெஞ்சி கூத்தாடிலாம் இதெல்லாம் வாங்கவே இல்லை. வாலண்டியர்லி ஹானரிங், லவ்விங் ஹானர் டுவர்ட்ஸ் ஸ்டீஃபன். அப்ப நாம இதுல இருந்து நம்முடைய ஆண்டவரை நாம நேசிக்கணும், நாமும் அவர் மேல விசுவாசமா இருக்கணும், நாமும் வைராக்கியமா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம எடுக்கணும். அதுக்குதான் இந்த காட்சி நமக்கு பயன்படும். பாருங்க அடுத்த வசனம். இப்போ இவர் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இவருக்கு ஒரு பூரிப்பு. இவருக்கு இந்த விஷயத்தை ஏன் இப்படி சொல்றாருன்னு சொன்னா, நான் சொல்றதை நீங்க கவனிங்க. நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நீங்க உண்மைதான், நீங்க தயவு செய்து பாருங்க பாருங்க பாருங்க, இதை பாக்குறேன் பாருங்களேன். வானங்கள் திறந்திருக்கிறது, இலக்கணம் கரெக்டா இருக்கு, வானம் இல்ல வானங்கள் திறந்திருக்கிறது, நான் இருக்கிறதே காண்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க இன்னும் எரியும், பல்ல கட்சம் இன்னும் இவனையே கடிக்கிறதுக்கு அளவுக்கு இவன் கோபம் வந்திருக்கும். ஏன்னா தேவதூஷணம் ஏற்கனவே முத்திர குத்தியாச்சு இந்த ஸ்தேவான் மேல. வானங்கள் திறந்திருக்கிறது, தேவதூஷணம் என்பதற்கு தண்டனை. வசனங்களை எழுதிக்கங்க. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 10 முதல் 23, உபாகமம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 11, 1 ராஜாக்கள் 21:13, உபாகமம் 17:7. இங்கெல்லாம் தேவனை தூஷிக்கிற ஒருவனை, அவன் இஸ்ரவேலனாக இருந்தாலும் வேற யாராக இருந்தாலும் கூட கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் சட்டம் நியாயப்பிரமாணத்துல கொடுத்துட்டார். அப்ப இவங்க இது தேவ தூஷணம் என்று ரொம்ப தெளிவா அதை அவங்க சொல்லி அதை நியாயம் தீர்த்து நியாயப்பிரமாணத்தின்படியாக கல்லெறியும்படி தயாராயிட்டாங்க. இப்ப இந்த ஒரு மனுஷன் அப்படி கண்டு சொன்னாரு. 57, அப்பொழுது உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு ஒருவனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை கல்லெறிந்தார்கள். வைத்தார்கள், சவுலிடத்திலே வைத்தார்கள், அவனுடைய பாதத்தண்டை வைத்தார்கள். அதாவது அந்த இடத்துல அந்த அவர்களுடைய வஸ்திரங்களை அப்படிங்கும் பொழுது அவங்க ஆடைக்கு மேல ஒரு ரோபல ஒரு பெரிய அங்கி மாதிரி போட்டிருப்பாங்க. கல்லு தூக்கி அடிக்கணும்னா அங்கியோட கல் அடிக்க முடியாது, அது தடுக்கும். அப்ப என்ன டெக்னிக்கா பாத்தீங்களா, அந்த கை ஃப்ரீயா கல் எடுத்து அடிக்கிறதுக்காக அங்கியை கழட்டி சவுலிடத்துல கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஏற்கனவே கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும் வரிசையில தன்னை ஒரு ஸ்தானாபதி போல இந்த சவுல் தன்னை வச்சுக்கிறார். ஆக்சுவலா அவர் தன்னை வச்சுக்கிறார். அங்க பொறுப்பாளிகளுக்குள்ள அவர் ஒரு நபராக இருக்கிறார். அங்கே மிக கோபமான மனிதர்களிலே அவரும் ஒருவராக இருக்கிறார். அதனால அவரிடத்துல அப்படின்னா என்னன்னா, ஒரு தண்டனையை நிறைவேற்றுவதற்கு ஒரு பொறுப்பாளர்கிட்ட ஒரு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க இல்லையா, சோ இதை முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு நபராக கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. வஸ்திரங்களை அவருடைய பாதத்தண்டை வைத்தார்களாம். அப்போ கல்லெறிந்தார்கள். கல்லெறிந்து கொலை செய்வது என்பது ரொம்ப கொடூரமான ஒரு துன்பம். ஸ்தேவான் குற்றம் எதுவும் செய்யாமல் நம்ம பார்வையில பார்த்தா தேவனுக்காக மிகுந்த வைராக்கியம் விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்த, அது மட்டுமே தெரிந்த நமக்கு ஒரு மனிதன், தேவன் பரலோகத்தை திறந்து அந்த வானத்தை திறந்து தேவகுமாரன் நின்று அந்த மனிதனை கனம் பண்ணியதை போல ஒரு விஷயமும் நடந்து போச்சு. ஆனா அந்த கல்லெறிவதிலிருந்து அவரை தப்பு வைக்கலையே. நம்ம அப்படி யோசிக்கலாம்ல, ஏன்னா விழுந்து செத்தான் அப்படின்றதெல்லாம் கூட பாக்குறோம். அப்படி அப்படியே பட்டு விழுந்து செத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோமே, கல் எறிந்து செத்துட்டான் விட்டுருன்னு சொல்லி இழுத்துன்னு போய் கூட போட்டிருப்பாங்க.
ஆனால் கல்லெறிந்து அணுவாக துடித்து அந்த மனிதன் சாக வேண்டும் என்பது அந்த நீதிமானுக்கு, அந்த உத்தமனுக்கு அப்படி ஒரு தீர்மானம் இருந்திருக்கிறது. அதை தேவன் எடுத்து கேன்சல் பண்ணி விட்டுறல. தன்னை விசுவாசியாக, வைராக்கியம் உள்ளவராக, தேவபக்தி உள்ளவராக நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அவர். அதுல அவர் பின்வாங்கவே இல்லை. அப்படியானால் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கர்த்தருக்கு தேவபக்தியாய் நடக்க மனதா இருந்தால் துன்பப்படுவீர்கள். நீங்கள் கர்த்தருக்காக வாழ உங்களை ஒப்பு கொடுத்து விட்டால் நீங்கள் துன்பப்படுவீர்கள். அன்னைக்கு கல்லு, இன்னைக்கு சொல்லு. இன்னைக்கு யாரும் நம்மளை கல்லெடுத்து அடிக்க போறது கிடையாது. ஆனால் சொற்களால் நம்ம என்ன பண்ணலாம்? அடிக்கலாம், நம்மை தூஷிக்கலாம், நம்மை அவதூறாக பேசலாம், நம்முடைய நன்மையை தூஷிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னுடைய நன்மையை நீங்கள் தூஷிக்கிறதை விட நான் சாகிறது மேல் என்ற. நன்மை செய்து ஒருவர் தூஷிக்கப்படும் பொழுது அது ஒருவரை சாகடிக்கிறதுக்கு சமமா இருக்கும். இருந்தாலும் கிறிஸ்துவ நிமித்தம் நம்ம என்ன பண்ணணும்? அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆனா ஒன்று ஜாக்கிரதையா இருங்க, நீங்கள் நன்மை செய்திருக்க வேண்டும், அதற்காக நீங்கள் தூஷிக்கப்பட வேண்டும். தவறு செய்து விட்டு ஒரு தூஷணம் வருது, அதை நான் இல்ல நான் நீதிமான், நான் கர்த்தருக்கு பிரியமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாய்மாலமா அதை நாம காண்பிக்கணும்னு அவசியம் இல்லை. சோ அதுல நாம கவனமா இருக்கணும். இந்த மனுஷனை கல்லெறிந்து அவர்கள் கொலை செய்திருக்கிறாங்க. அப்பொழுது அந்த அந்த சமயத்தில் இன்னும் சாகல, உயிர் இருக்கு. அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணார்? 59ஆம் வசனம். முடிச்சுங்களா? இன்னும் உயிர் போல ஒரு ஜெபம் பண்ணிட்டாரு, ஷார்ட் அவுட் ஜெபம் பண்ணிட்டாரு. என்ன பண்றாருன்னா, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவே. இந்த வரியை சொல்லும் போது ஸ்தேவானுடைய இருதயத்துக்குள்ள ரொம்ப அழகா ஆண்டவரோட லைஃப பாடம் பண்ணி வச்சுக்கிறார். ஆண்டவரோட லைஃப மொத்தமா பாடம் பண்ணி அவர் இருதயத்துல வச்சிருக்கிறார். ஏன்னா இதே போல ஆண்டவர் இயேசு என் ஆவியை பிதாவின் இடத்துல ஒப்படைக்கிறேன்னு சொன்னார். அந்த மாடல் ஸ்தேவானுக்கு இருக்கு. அவர் சாகுறாரு. சாகும் பொழுது இதோ இந்த வணங்கா கழுத்துள்ள கொடூரமான இந்த ஜனங்களை தேவனே நீர் விசாரியும், இவர்கள் என் மீது கல்லெறிகிறார்களே, நான் என்ன அநியாயம் செய்தேன்? நான் என்ன பாவம் செய்தேன்? நான் நீதியாக தானே நடந்தேன்? அப்படின்லாம் பேசணும்னா பேசணும். நான் தான் பேசியிருப்பேன். ஆனா அவரு என் ஆவியும் இடத்துல ஒப்படைக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரோ அதான் பண்ணார். அதாவது ஒருத்தர் நல்லா இருக்கும்போது, ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்போது, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, நல்ல வசந்தபடி ஒருத்தர் நடக்கிறார் அப்படின்னா அது ஒண்ணும் பெருசு இல்லை. அவர் துன்பப்பட்டு சோதனைக்குள்ள சிக்கி இருக்கிறார், அப்பொழுது அவர் வசனத்தின்படி நடக்கிறார்னா அது ரொம்ப பெரிய விஷயமா நம்ம பார்க்கணும். சிலர் காணிக்கை போட்டதை ஏன் வேதம் பாராட்டுது? அந்த விதவை போட்டாங்க இல்லையா, ஏன் பாராட்டுது? அது என்ன பெருசாவா போட்டாங்க? இல்லையே, தன் ஜீவனத்துக்கு உண்டானதை போட்டாள். அப்போ தேவன் ஒரு விஷயத்தை நாம செய்யும் போது நாம எந்த நிலைமையில அதை செய்யறோம், அந்த கண்டிஷன் என்னன்றதை பார்க்கிற. அதனால நம்ம செயல்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும், எல்லாமே பாராட்டப்படுமா? இல்ல. என்ன கண்டிஷன்ல, என்ன நிலைமையில இருந்து நாம் ஒன்றை செய்கிறோம் அதை தேவன் பார்ப்பார். மனுஷனுக்கு அது தெரியாது. அனனியா சப்பிரான் கொடுத்த பொழுது சபையாருக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் அந்த நேரத்துல கை தட்டி இருந்திருப்பாங்க. அப்படி சரண்டர் பண்ண எல்லாருமே. ஆனா பேதுரு பேச ஆரம்பிச்ச உடனேதான் பிக்சரே மாறிடுச்சு. ஒருத்தன் ஊழ்ந்து சாகுறான், ஜனங்கள்லாம் அமைதியா பயந்தாங்க. என்னடா இந்த குடும்பம் நமக்கு நல்ல தெரிஞ்ச குடும்பமாச்சே, திடீர்னு பார்த்தா இவங்க கடவுள்கிட்ட பொய் சொல்லி மாய்மாலம் பண்ணிருக்காங்களாமே, நமக்கே தெரியாது. இது நம்ம நினைச்சு எல்லாத்தையும் வித்து என்ன தியாகம் பண்ணிருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கணும் நம்ம அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோமே. மனுஷனுடைய பார்வையில் சில நேரம் நம்முடைய பாவங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில் அது தெரியும். இந்த இடத்துல தேவனுடைய பார்வையில் இந்த மனுஷனோட உத்தமம் தெரியும், இந்த மனுஷனோட விசுவாசம் தெரியும், வைராக்கியம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அவருக்கு அந்த தண்டனை மாற்றப்படவில்லை, அந்த துன்பம் மாற்றப்படவில்லை. அப்ப இருந்து என்ன தெரியுது? தேவ தீர்மானம் தான் நடக்கும். அதான் அல்டிமேட். அது நாம கெஸ் பண்ணி, நாம பிளான் பண்ணி அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிட முடியாது. இது இப்படிதான் நடக்கும், அது அப்படிதான் நடக்கும் அப்படி நம்ம நினைச்சு பண்ணிடவே முடியாது. தேவ தீர்மானமே நடக்கும். சோ இங்க
ஸ்தேவான் சொல்றாரு. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இவர்களுக்கு மன்னியும் அறியாதிருக்கிறார்களே என்றார். 60ஆம் வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அந்த இடத்துல அவன் செத்தான் அப்படின்னு போடல, நித்திரை அடைந்தான். தேவன் அந்த சொல்ல கரெக்டா வச்சிருக்கிறார். கல்லெறிந்தார்கள், அவன் செத்தான் அப்படின்னு தான் சொல்லிருக்கணும் ஆக்சுவலா. ஆனா இந்த இடத்துல இந்த மனுஷன் உத்தரவு பரிசுத்தவான், கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கிறான், விசுவாசத்துக்காக போராடி தன் ஜீவனை கொடுக்கிறார். விசுவாசத்துக்காக நாம் போராடணும். இப்போ ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் போல, அது கூட ஒத்துக்கலாம். என் ஜீவனை தேவனே நீர் எடுத்துக்கொள்ளும் நம்ம கூட சொல்லிடலாம். சில நேரத்தில் சாக போறோம், டாக்டர் சொல்லிட்டாங்க, நமக்கே தெரியுது, மூச்சு விட முடியல, தேவனே என் ஆவியை நீர் எடுத்துக்கொள்ளும், என்ன மன்னியும், முக்கியமா தானே கேட்போம், என்ன மன்னியும், ஏதாவது 1-2 விஷயத்துல கூட என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, சொல்லாம கூட நான் இருந்திருப்பேன், அதெல்லாம் கூட இப்ப மன்னிச்சிருங்க, தயவு செய்து கேன்சல் பண்ணுங்க எல்லாத்தையும். அவ்வளவு அவசரமா வேணா, நமக்காக வேணா மன்னிப்பு கோரி இருக்கலாம். ஆனா இந்த மனுஷன் இந்த பழி பாவத்தை இவர்கள் மேலே சுமத்தாதரும் ஆண்டவர் போலவே பண்ண. அதனால்தான் முன்கூட்டி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஏசு நின்றார். என் மரணம் இப்படி இருக்கணும், உங்க மரணம் இப்படி இருக்கணும். உத்தமமான விசுவாசம் உள்ள வைராக்கியமான நம்ம ஆண்டவருக்காக என்ன பெருசா சாதிச்சோம் அப்படின்றத அப்புறம் வச்சுக்கலாம். அவருக்குள்ள விசுவாசமாக உண்மையாக உத்தமமாக வாழ்கிறோமா என்பதை முதல்ல பார்க்கலாம். அதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பரிசு, இவ்வளவு பெரிய ஒரு ஆனரை கடவுள் கொடுக்கிறதா இருந்தா நாம் கர்த்தருக்காக சாதனைகளை செய்வோமானால், அப்படி சும்மா நமக்காக தான் சொல்றோம், அது ஒன்றும் சாதனை எல்லாம் கிடையாது. அவர் கொடுத்ததை எடுத்து அவருக்கே கொடுக்க போறோம், அது என்ன சாதனையா என்ன? சும்மா மனுஷருக்கு முன்னால வேணா பேசிக்கலாம். நான் கூட சில நேரம் இதை பண்ண அதெல்லாம் பண்ணேன்னு சொல்லுவேன். ஆனா அதுக்கப்புறம் யோசிப்பேன், நம்ம அப்படி சொல்லிருக்க கூடாதோ, மன்னிப்பு கேட்பேன். சில நேரம் நான் உணர்த்தப்பட்டான், அது சில நேரத்தில் அவசியமா இருக்குமானால் உதாரணத்தை அப்படியே விட்டுருவேன். அப்ப இந்த மனுஷன் சத்தமிட்டு சொன்னான், இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அப்போ கல்லால் எரியப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அது எவ்வளவு வேதனை. காது கிழிஞ்சிருக்கும், மண்டை உடைஞ்சிருக்கும், சதை கிழிஞ்சிருக்கும், கண்ணில் அடிபட்டிருக்கும், மூக்கு எலும்பு உடைஞ்சிருக்கும், பல்லு உடைஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் நம்ம எதை நிதானமா சிந்திக்க முடியுமா? முதல்ல நிதானமா சிந்திக்க முடியுமா? ஆனா நம்முடைய இருதயம் நல்ல சுகமா இருந்துகிட்டு திருப்புள்ள இருதயமா இருக்க, துன்பப்படும் பொழுது விசுவாசத்தை காப்போமா? எழுதுறவங்க எல்லாம் இப்போ ஒரு வரி எழுதுங்க, ஒரு கேள்வி, அதோட நம்ம முடிக்கலாம். எதற்காக மரிக்க விரும்புகிறீர்கள்? இதான் கேள்வி. எதற்காக மரிக்க விரும்புகிறீர்கள் கேள்வி. அந்த பதில அப்புறமா யோசனை பண்ணி எழுதுங்க, இல்ல மனசுலயாவது எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் பார்த்து எதுக்குப்பா நீ சாவ போற அப்படின்னு கேட்டா அது எப்படி என்ன கேள்வி? அது எதுக்கு நீ வாழ போறன்னா கூட சொல்லலாம், இது இதெல்லாம் அனுபவிக்கணும், இது இதெல்லாம் அடையணும், இதெல்லாம் என்னோட பிளான் இருக்கு, ட்ரீம் இருக்கு அப்படின்னு சொன்னா வேணா சொல்லுவான் மனுஷன். எதற்காக நீங்க மரிக்க போகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கு? சும்மா ஒரு டிப்ளமேட்டிக் ஆன்சர் மாதிரி, கிறிஸ்துவுக்காக நான் மரிக்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்றதா இருந்தா அதுக்கு தகுதியாக இந்த ஸ்தேவானுடைய குவாலிட்டி, விசுவாசம், பக்தி எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படியாக நம்ம திங்க் பண்ணிக்கலாம். சோ இந்த மனுஷன் அப்படி நீண்ட பிரசங்கம் அதை படிச்சோம்னா அந்த வரலாற்றுக்கு நம்ம ரொம்ப தூரம் போயிடணும், ரொம்ப படிக்க வேண்டியதாயிடும். அதனாலதான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் நான். அவரை மட்டும் பார்க்கிறோம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் பக்கத்துல இருந்தா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம் போல இருக்கு ஸ்தேவான. அந்த மனிதனை கற்குவியலாக்கி அவர்தான் இயேசுவுக்காக மரித்த முதலாவது இரத்த சாட்சி.
ஆனா கடைசி கிடையாது, அவர் தான் முதல்ல தவிர அதுக்கப்புறமா நிறைய பேர். இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக நாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம்? கிறிஸ்துவுக்காக நம்முடைய விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்ள ஒரு பக்கம் முயற்சிக்கிறோம் இல்ல, அதுக்கு ஒரு கஷ்டம் வரல இன்னொரு பக்கம். அப்போ அந்த கஷ்டத்தின் நிமித்தம் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறோமா, விசுவாசத்தை காப்பாற்ற முயற்சி பண்றோமா? தொடர்ந்து நிறைய நேரங்கள்ல விசுவாசத்துக்கான போராட்டம் வரும் பொழுது விசுவாசத்தை விட்டுட்டு இந்த பக்கம் லாபமாக்கி கொள்ளும் பூமிக்குரியதன் மேல கவனம் வைக்கிறோம். நம்ம சுபாவம் அப்படிதான், நம்மளை சுத்தி இருக்கிற எக்ஸாம்பிள் அப்படிதான் அதிகமா இருக்கு இல்லையா? பட் இந்த ஸ்தேவான் நமக்கு நல்ல பாடம். இயேசுவை போல ஒரு லைஃபை எண்ட் பண்ண ஒரு மனுஷன் தான் ஸ்தேவான் தான். ரெக்கார்டட் அதான் ஆக்சுவலா. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட செஞ்சிருக்கலாம், பேதுரு கூட பண்ணிருக்கலாம், ஆனா ரெக்கார்ட் ஆகல அதெல்லாம். ஆனா நமக்கு the first person who died for Christ, how he ended his life, அந்த end glorious end. அவருடைய மரண நிமிடத்தை யாரோட கரெக்டா பிக்ஸ் பண்ணி பார்க்க முடியுது? நம்மளால இயேசுவோட பிக்ஸ் பண்ணி பார்க்க முடியுது. நம்ம வீட்டுல நிறைய பேர் மரிச்சாங்கல்ல, அவங்க மரணத்தை இயேசு மரணத்தோடு வச்சு பார்க்க முடியுமா? இந்த மாதிரி வச்சு பார்க்க முடியாது. ஒருவேளை இதே மாதிரி கூட நம் மரண நேரத்துல நாம சொல்லணும்பா, இது ஒரு மாடலா நான் எடுத்துக்கிறேன், நான் அப்படிதான் சொல்லிட்டு நானும் சாக போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதா வச்சுக்குவோம். அப்படி சொல்றதுக்கு நமக்கு டைம் வேணும். அப்படி சொல்றதுக்கான விசுவாச வைராக்கியம் தொடர்ந்து இப்ப இருக்கணும், எனக்கு இப்ப இருக்கணும், இந்த நிமிஷம் இருக்கணும், நைட்டு படிக்கும்போது இருக்கணும் இல்லையா? சாகிற டைம்ல மட்டும் பாருங்களேன், நீங்க ரெண்டையும் சொல்லிடுவேன், அது கஷ்டம். அப்போ ஒருவேளை அதுக்கு வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? இந்த ஸ்தேவானை போல விசுவாசம் வைராக்கியம் உள்ளவனாக, கர்த்தரை நேசிப்பவனாக நான் இருக்கணுமா இல்லையா? எழுந்திருப்போம், ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, எங்கள் சகோதரனும் எங்கள் முற்பிதாவுக்கு சமமான ஸ்தேவானை பற்றி நாங்கள் பார்த்தோம். அவருடைய வயது குறைவா இருக்க வேண்டும், ஆனால் அவருடைய விசுவாசம் மிகப்பெரியது, வைராக்கியம் மிகப்பெரியது, முன்மாதிரி மிகப்பெரியதப்பா. இதோ கோபத்துக்கு கோபம், தூஷணத்துக்கு தூஷணம், சாபத்துக்கு சாபம் என்று பேசியிருக்க வேண்டிய வேளையில அந்த மனுஷன் ஆண்டவர் இயேசுவை போல பேசி தன் ஜீவனை விட்டாரே. தகப்பனே, நாங்கள் சாவதற்காக திட்டமிடாமல் இயேசுக்காக வாழ்வதற்காக திட்டமிடுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். அதை செய்ய நீரே உதவி செய்ய வேண்டும், நீரே பலன் தர வேண்டும், நீரே எங்களை நடத்த வேண்டும். அப்பா, இந்த நாளிலே உங்களுடைய வசனத்தால் உணர்வடைந்திருக்கிறோம். இந்த விசுவாச உணர்வை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நாங்கள் எப்படி சாக போகிறோம் அது உமக்கு மகிமையா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.